Hey hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜி நம்பர் 8 அப்படின்ற இந்த அற்புதமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 55ல இருந்தா இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க guys. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பிக்கையில சொல்றேன். ஒரு லைக் போட்டு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் நிறைய வீடியோஸ் போட ரொம்பவே மோட்டிவேட் ஆகும். சோ வெல்கம் டு அனிமே zombies. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்குன்னா ஆண்ட் டைப்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளோட ஹீரோஸ் கஷ்டப்பட்டு டெஃபீட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் இப்போ கிளீன் பண்ற அந்த யூனிட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அவங்களோட பிளேட்ஸ் கூட அந்த ஹேண்ட்ஸ் வந்து சுத்தமா கிழிக்கவே முடியல. இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, செயின்ஸ் எல்லாம் உடஞ்சிருது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹேண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதோடைய ஸ்கின்னே ரொம்ப டஃபா இருக்கும். அது என்னதான் சின்ன சைஸா இன்செக்டா இருந்தாலுமே. சோ அந்த சமயத்துலதான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, இந்த நம்பர் 9 இந்த ஊருக்குள்ள வந்த உடனே நிறைய பேர் ஊரை விட்டு போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பயமா இருக்கு. ஏன்னா நம்பர் 9 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காய்ஜுவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்பதான் அங்க இருக்க ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, டேய் என்னடா லூசுத்தனமா பேசுறீங்க, இந்த உலகமே அஞ்சாலும் சரி நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்பர் 9 செத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த யாரு கிளீன் பண்ணுவா, நம்ம தான் கிளீன் பண்ணுவோம், அதனால இந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே கான்பிடென்டா பேசிட்டு இருக்காரு. அவங்களோட ட்ரூப் கண்டிப்பா நம்பர் 9 டெஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் வாவ் இவர் என்னடா இவ்வளவு கூலா பேசுறாரு அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகுது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஷினோமி எல்லாம் ரொம்ப ஓவரா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கா. லைக் அவளுடைய ஹையர் அபிஷியல் கூட சேர்ந்து செம்மையான பிராக்டிஸ்ல இருக்கா. அவங்களே வந்து எதிர்பார்க்கறாங்க, வாவ் என்ன இந்த பொண்ணு இந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவ என்ன நினைக்கிறானா, இவ்வளவு லாங்கான வெப்பன்ஸ் எல்லாம் இவங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நாருமே சரியான போர்டுப்பா இவங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஏமா ஷினோமியா நீ எப்பதான் பவர்ஃபுல் ஆவ, நானே உனக்கு டைரக்ட் ஆப்பனண்ட் ஆகிற அளவுக்கு எல்லாம் நீ பவர்ஃபுல் ஆக மாட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கூல் ஹெட்டடா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்க பாரு ஒரு கமாண்டரா இருக்குது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய யூனிட்டோடைய ஃபர்ஸ்ட் கமாண்டரா இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. ஆனா அப்படி இருக்க நானே இந்த கேமை முடிக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆயிருக்கு. சோ யோசிச்சு பாரு, ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீயும் அதே மாதிரிதான் உன்னுடைய ஃபுல் உழைப்பையும் போட்டே ஆகணும். சோ கேம ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்பாட்ட வேறாட்டும் பேசிட்டு தான் இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா அந்த சொட்டாங்கள் ஓடியாந்து டேய் முதல்ல வேலையா பாடுறா அப்படின்னு அவர் அச்சு கூட்டுன்னு போயிட்டு இருக்காரு. சோ இந்த சமயத்துல ஷினோமி அதெல்லாம் பாத்துக்கிட்டு இவன் ஒரு டம்மி பீஸ் தான் போல இருக்கு, வாய் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீயும் நானும் முதல்ல பிராக்டிஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறா. சோ இந்த இடத்துல அவளுடைய ஹையர் அபிஷியல் என்ன நினைக்கிறா, உண்மையிலே இந்த பொண்ணு நம்மள ஒரே மாசத்துல டெஃபீட் பண்ணிடுவோம், ஜெயிச்சிரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவளும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. சோ இந்த சமயத்துல சொட்டாங்கள் என்ன பண்றாங்க, ஒழுங்கா கூட வா இது வந்து காய்ஜு 8 பத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் ஐசோ இந்த இடத்துல இல்ல அப்படின்றதுனால மிலிட்டரியுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்றது, இன்னொன்னு காய்ஜு நம்பர் 8 நம்மளுடைய டீம்ல வச்சுக்கலாமா, அதை ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்றத நம்ம தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் இது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கமாண்டர் நாருமியும் என்ன பண்றாருன்னா காய்ஜு நம்பர் 8 கிட்ட அவரை பத்தின ரிப்போர்ட் எடுக்கிறாரு. அப்பதான் என்ன தெரியுதுன்னா அவருடைய மான்ஸ்டரைசேஷன் ஏன் அப்படி டிலே ஆச்சு அப்படின்றதுனால அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க இதை டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க, நம்ம தலைவர் இப்போ காய்ஜுவா மாறினா அவரால் திருப்பி ஒரு சில பார்ட்ஸ் அகைன் ஹியூமன் ஃபார்முக்கு மாறாது. அவரு விடாம காய்ஜுவா மாற ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேல அவர் முழுசாவே காய்ஜுவாவே மாறிடுவாருங்க. சோ இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் ஓரமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கைய அதுல ஒரு பார்ட் மட்டும் அப்படியே காய்ஜுவாவே இருக்குங்க. சோ அதை பார்க்கும்போது ஓகே என்னுடைய கை அப்படியே இருக்கு போல இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாலும் ஷினோமியாவோட கண்ணீர் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. ஷினோமியாவோட அப்பாவே அந்த நம்பர் 9 கொன்னு இருக்கு, அதனால கண்டிப்பா அந்த நம்பர் 9 நான் கொன்னே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட ரேஜோட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க நார்மி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. சோ எதுவுமே பேசல, இவங்க ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க. டக்குன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வார்த்தை வருது, I will get straight to the point, டைரக்டா வந்துடுறேன், என்னால டிஃபென்ஸ் போஸ்ட்ல இருக்க முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாருங்க. அப்பதான் அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, உனக்கே தெரியும் ஏன்றது, உன்னால இதுல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு, ஏன்னா நீ விடாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக உன்னுடைய ஹியூமனிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும், உன்னால கடைசியில டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாத அளவுக்கு நீ காஜுவா மாறிடுவேன். சோ அதனால உன்ன மாதிரி ஒரு ஆளை டீம்ல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. சோ நம்ம என்ன தோணும்னா கண்டிப்பா இவர் போட்டு தள்ளுற பிளான்ல தான் இருக்காரோ அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா டக்குன்னு என்ன சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய முழு சக்தியும் எங்களுக்கு கொடு கஃப்கா ஹிப்னோ, கண்டிப்பா நீ இதை கொடுத்தே அவன் சட்டையை குடிச்சு கஃப்கா ஹிப்னோவை நோண்டிக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா நீ இப்படி மான்சரா மாறிக்கிட்டு இருக்கதான் இல்லன்னு சொல்லல, இன்னொன்னு நீ காய்ச்சி வைக்கிட்ட அப்படியே டோட்டலா மாறிட்ட அப்படின்னா இன்னும் போட்டு தள்ளுறதுக்கு நான் இருக்கேன், அதனால நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு மான்சர் 9 கொல்லணுன்ற அவசியம் கூட எனக்கு கிடையாது, ஆனா நீ உன்னுடைய ஒரு ஓன் வில்ல நீ காமிச்சே ஆகணும். சோ நீ மான்சர் 9 நீ கொல்றதுக்கான ஒரு உரிமை உங்ககிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம், மத்த எல்லாருமே நீ வந்து சாகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, ஆனா அந்த ஃபைட்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் மான்சர் 9 கொல்றதுக்கு நீ எவ்வளவு துடிச்சிட்டு இருக்க, நான் எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு.
அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா நம்ம அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு உருக்கமான ஒரு ஃபேஸ் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க 2 பேர் முகத்தையும் பார்க்கணும், ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அப்புறம் கமாண்டர் நாருமி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு கஃப்கா ஹிபினோ, நான் ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பாக்குறேன். சோ நீ நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு இவனும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லும் போது டக்குன்னு நாருமி ஓகே நான் பாக்குறேன். சோ இதுக்கப்புறம் நம்மளோட டர்ன் தான், நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த நம்பர் 9 கிட்ட நம்ம டெஃபீட் பண்றோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துல டக்குன்னு நம்மளுடைய வைஸ் கமாண்டர் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல, யார ஒரு லெவி மாதிரி இருக்கிறவரை மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு வராங்களே ரொம்ப நேரம் கழிச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பார்த்தா, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு கேக்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்பர் 10. சோ நம்பர் 10 ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது ஒரு புரோட்டோடைப் ஆஃப் காய்ஜு தான். சோ இந்த புரோட்டோடைப் ஆஃப் காய்ஜு ஆல்ரெடி ஒரு அடிக்க பார்த்தது, ஆனா இவரு இது கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு எந்த ஒரு ரஷ்யும் கிடையாது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காய்ஜு கிட்ட இவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த காய்ஜு என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருங்க நான் என்னுடைய கான்சியஸ்க்கு வந்துட்டு நான் அந்த வைஸ் கமாண்டர் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அது கேட்கும். இங்க பாருங்க எப்படியாவது நம்ம நம்பர் 9 பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டுபாக்கூர் கிட்ட இருந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவரு பிளான் போடுற மாதிரி இருக்காது. ஆனா அப்பதான் இந்த வைஸ் கமாண்டருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இங்க பாருங்க வைஸ் கேப்டன், அது ஆல்ரெடி உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு அந்த நம்பர் 10 அப்படின்னும் போது, என்னடா இது நம்ம கிட்ட பேசணும் துடிக்குதா அப்படின்ற மாதிரி இவருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அப்பதான் நம்பர் 10 பவர் பாக்குறாங்க, அது 5.7க்கு போகுது. என்னடா அது இந்த ஃபார்ம்ல கூட அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதால ரீஜெனரேட் ஆக முடியாதுல அப்படின்னும் போது, ஆமா ஆனா அதால இவ்வளவு பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளோட வைஸ் கமாண்டரே அனுப்புறாங்க. அவரும் அங்க போறாரு, மான்ஸ்டர் 10 அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. அது அப்படியே பேனு கத்துது. அது கத்துறத கேட்கும் போது நம்ம தலைவர் பயப்படுவார்னு பார்த்தா அமைதியா நின்னுகிட்டு இருக்காரு. சோ அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க அங்க இருந்து வந்துருங்க, அது இன்னமும் எமினன்ட் கிளாஸ் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு, நீங்க அதனால அங்க இருந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குனு ஒரு ஏன்பா இப்படி கத்துற, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னும் போது டக்குன்னு மான்ஸ்டர் 10 அடுத்த வாட்டி நான் துண்டு துண்டா வெட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ஒரு மாதிரி கோவமா பேசுற மாதிரி, ஸ்வாட்மேன் நீ உண்மையிலேயே செம்ம பவர்ஃபுல், நீ மத்தவங்களை விட ரொம்ப டிஃபரெண்டா இருந்த, உன்னுடைய பவர் ரொம்ப மார்வலஸா இருந்தது, நான் ஆக்சுவலா எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கச்சிருந்தது, உன்னை அப்படியே உயிரோடவே தின்னுட்டு இருப்பேன், நீ அவ்வளவு சூப்பரான ஆளு அப்படின்ற மாதிரி நம்பர் 10 சொல்லுது. அது யாருகிட்ட சொல்லுது பாரு, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பாருங்க கேப்டன் கொஞ்சம் உஷாரா இருங்க அது கிட்ட இருந்து அப்படின்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாங்க, பாரு நான் டக்குன்னு பாயிண்ட்டுக்குள்ள வரேன் அப்படின்ட்டு நம்பர் 9 போட்டோ காமிச்சு, இந்த டுபாக்கூர் பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, டக்குன்னு சொல்லு அப்படின்னும் போது, நான் இதை சொல்லலாம் மறுக்கல, இன்னொரு விஷயம் என்ன கிரியேட் பண்ணதே அவர் தான் அப்படின்னும் போது இவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா கிரியேட் பண்ணாங்களா, இன்னொன்னு காய்ஜூஸை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க என்ன இந்த இடத்த விட்டு ரிலீஸ் பண்ணுங்க, நான் உங்க கூட ஃபைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த நம்பர் 10 கேக்குது. உடனே வரும், இங்க பார்ப்பா என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு கூலா பேசிடுறாரு. அப்புறம் உன்னோட உடம்ப பாத்தியா, உன்னால திருப்பி ரீஜெனரேட்லாம் ஆக முடியாது, அதனால வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அது எனக்கே தெரியும், நான் அதை பத்தி பேசலப்பா, நான் உன்னுடைய வெப்பனா ஆகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னுடைய பாடியை ஃபுல்லா வெப்பனா மாத்தி நான் உன்னுடைய வெப்பனா ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சோ நான் என்னுடைய பாடியை உனக்கே கொடுத்துறேன், நீயே என்ன வெப்பனா யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்க யாருக்குமே புரியல, என்னடா இதுவே வாலண்டியர் பண்ணி என்ன வெப்பனா மாத்துன்னு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ மான்ஸ்டர் வெப்பனைசிங் இதெல்லாம் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, சோ நீ இதை பத்தி என்ன இம்பாக்ட் நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உன் கூட சண்டை போட்டா அது செம்ம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ வேற செம்ம பவர்ஃபுல்லா இருக்காற மாதிரி சொல்லும் போது, இது என்ன ஃபன்னுக்குன்னெல்லாம் பேசிட்டு இருக்கு, இது ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா வாங்க நடியில அப்படின்ட்டு இவர் ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. டக்குன்னு இவர் கேட்கிறாரு, என்ன என்கிட்ட ஒரு போரிங்கான பொய்ய சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல நான் உண்மையாதான் சொல்றேன், நீயும் நானும் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபைட்டிங் ஸ்டைல், சோ நம்ம 2 பேருமே பேட்டில் எவ்வளவு த்ரில்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை பத்தி நேசிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீ மத்த ஹியூமன் மாதிரி இல்ல, நம்ம 2 பேருமே ஒரு மாதிரி சிமிலர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே இவரும் சரியான பைத்தியம், முதலிங்க நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாரு. வெளியே போனோடனே என்னடா இது எப்பா சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கு, எனக்கே பயமா இருக்கு, பயத்தை காட்டிக்காம ஒரு நேரம் சுத்தி இருந்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் பக்கத்துல இருந்த சுத்தி இருந்தவங்களா, டேய் இவ்வளவு தைரியமான ஆள் மாதிரி இருந்த, திடீர்னு பார்த்தா இப்படி பயந்துட்டு இருந்திருக்கியடா அப்படின்ற மாதிரி மத்த எல்லாருமே சேர்ந்து இவரை கலாச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு இவரும், எனக்கு அந்த மாதிரி ஒரு பைத்தியத்தெல்லாம் வெப்பனா தேவையே கிடையாது, அதை யார் தூக்கின்னு சுத்துவா அப்படின்ற மாதிரி இந்த சமயத்துல வாய்ஸ் கமாண்டரும் நினைச்சிட்டு இருக்காங்க.
நினைக்கிறது தப்பும் கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்பர் 10 டிமாண்ட் எனக்கு ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 10 கிட்ட போய் டைரக்டா சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, எனக்கு நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு, இருந்தாலும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஓகே டீலா, அப்ப நம்ம இதை பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நம்பர் 10 ஒரே குஷியாயிருது. ஆனா தலைவரே ரொம்ப குஷியாவாது, நீ ஒன்னும் என்ன யூஸ் பண்ண போறது இல்ல, நான் தான் உன்னை யூஸ் பண்ண போறேன், அப்படின்னா உன்னால என்ன பயன்படுத்த முடியாது, உன்னை நான் தான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்பிடென்டா மூஞ்செல்லாம் வச்சுக்கின்னு பேசிக்கிட்டு இருக்காரு நம்பர் 10 கிட்ட. சோ இவரோட நிலைமை என்ன போகுது, நம்பர் 10 வச்சுக்கின்னு பாடுபட போறாரா இல்ல அதை ஒரு வெப்பனா யூஸ் பண்ண போறாரா அப்படின்றது அவருக்கே தெரியாது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து வர போற சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ நானும் கரெக்டா வீடியோஸை போட்டுருவேன், நீங்களும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சோ see you soon, bye bye.